ரியல் சேஞ்ச் என்டியூரிங் சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இது சொன்னது பார்த்தீங்கன்னா ரூத் பேடர் கின்ஸ்பர்க். சில டைம் நம்ம ஏதாவது ஒரு மூவி இல்லைனா ஒரு சடனான ஒரு அவுட்பர்ஸ்ட் ஆஃப் மோட்டிவேஷனில் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இவ்வளோ தூரம் போகணுன்னா பெரிய சேஞ்ச் வந்துட்டு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிராஸ்டிக்கான சேஞ்சை நம்மளோட லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் நம்மளால் பண்ண முடியாது. திடீர்னு பர்ன் அவுட் ஆகி நம்ம ஐ ஆம் டன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஸ்மால் சேஞ்ச் இல்லைனா ஒரு சின்ன ஸ்டெப் அட் அ டைம். இதை பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி பிரேக் பண்ணாமல் நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கோலை ரீச் பண்ணுறது கண்டிப்பாக சர்டன் தான். ஆனால் அதை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியுமானா கிடையாது. சில டைம் நம்ம 20% வந்திருப்போம், 50% வந்திருப்போம். எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து. ஏன் பெரிய சேஞ்சை நம்மளால் யூஸ் பண்ணி ஒரு கோலை ரீச் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்ச் வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும்னா பெரிய எஃபோர்ட் தேவைப்படும், நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மலையே இடிச்சு நோட்டிடலாம், ஒரு யானையே தூக்கி போட்டுடலாங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பெட்டிலேருந்து எந்திரிக்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அட்தேனில் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் இல்லையா, யாருமே மெஷின்ஸ் இல்லை. ஸோ பெரிய சேஞ்சை எய்ம் பண்ணி கன்சிஸ்டன்சி இல்லாமல் நம்ம அதை விடுறத விடையே ஸ்மால் ஸ்டெப்ஸ் எய்ம் பண்ணுவோம். சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சேஞ்சுனால நமக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கூட எனக்கு தெரியாது. விசிபிளான ஒரு சேஞ்ச் இருக்காது. ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கிளாரிட்டியோட நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இவென்ச்சுவலாக கண்டிப்பாக நம்மளோட கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டே ஸ்ட்ராங்.